ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லைன்ஸில் ரொம்பவே பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டான பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள தம்ஸ் அப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, பொதுவாகவே நிறைய பேருக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து தெரியும். இதையும் தாண்டி பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நிறைய பேருக்கு தெரியும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிபிஏவை பற்றி நம்ம பார்க்கல, பிபிஏவை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஜியில் வரும், அதாவது அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 12th முடித்த பிறகு நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் 3 years நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் வரும். மொத்தம் 3 years நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு 6 செமஸ்டர் வரும். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் ரெகுலராக இல்லை வந்து பார்ட் டைமாக போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ், அதாவது டெக்னாலஜி கோர்ஸ் அப்படிங்கிற போது நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக போய் படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதோட காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி காலேஜஸில் இல்லாட்டியும் இப்போ ரீசெண்டாக நிறைய காலேஜில் இது அப்ரூவல் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஎஸ்சி ஏவியேஷன் தமிழ்நாட்டில் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச செலவில் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப்ஸும் அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதோட ஜாப்ஸ் என்ன, அதாவது நம்ம 12th முடிச்சிட்டோம். ஓகே, 12th முடித்த பிறகு பிஎஸ்சி ஏவியேஷன் 3 years நம்ம பண்ணிட்டோம். இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கும், எந்த மாதிரியான பொசிஷன்ஸ்க்குலாம் நம்ம போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ளைட் அட்டண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனுக்கு நீங்கள் போகலாம். இல்லை கார்கோ மேனேஜர் இருக்குது, அந்த லைனுக்கு நீங்கள் போகலாம். இல்லை சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எம்இ, இந்த மாதிரியான லைனுக்கு நீங்கள் போகலாம். இல்லை ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் பைலட் இந்த மாதிரியான லைனுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ நிறைய ஏவியேஷன் லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா நிறைய ஏர்லைன்ஸ்லேயும் சரி, ஏவியேஷன்ஸ்லேயும் சரி, ஏர்போர்ட்ஸ்லேயும் சரி நிறைய லைன்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ஸோ எந்த மாதிரியான எவ்வளோ வேரியேஷன்ஸ் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 70% உங்களால் வந்து ஏர்லைன்ஸில் வேலைக்கு போக முடியும். அதாவது ஏர்லைன்ஸுங்கிறது வேறு, ஏர்போர்ட்டுங்கிறது வேறு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பின்னாடி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஏர்லைன்ஸ்லாம் என்ன, ஏர்போர்ட்னா என்னங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ 70% உங்களால் ஏர்லைன்ஸில் ஜாபுக்கு போக முடியும், ஏர்லைன் ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும். 30% உங்களால் ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியும். ஸோ ஏர்போர்ட் ஜாப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஏ கம்ப்ளீட் பண்ணவங்க 90% ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு தான் போவாங்க. ஸோ உங்களால் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பிஎஸ்சி ஜாப்ஸ்க்கும் போக முடியும், பிபிஏ ஜாப்ஸ்க்கும் போக முடியும். அது எந்த கேட்டகரி எந்த பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70% உங்களால் ஏர்லைன்ஸில் ஒர்க்குக்கு போக முடியும். பேலன்ஸில் இருக்க அந்த ஒரு 30% நீங்கள் ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போவீங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்லைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இண்டிகோ இருக்குது, ஹிந்துஸ்தான் ஏர்வேஸ் இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இருக்குது, ஜெட் ஏர்வேஸ் இருக்குது, கம்படன் ஏர்வேஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்வேஸ் இருக்குது. ஸோ ஏர்லைன்ஸுன்னு நீங்கள் போகும்போது நிறைய ஏர்லைன்ஸில் நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஸோ ஏர்போர்ட் அப்படின்னு போகும்போது நீங்கள் ஹோல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஜாப்ஸில் நீங்கள் வருவீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ லாஸ்ட் 3 years நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களே அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அந்த கோர்ஸோட நேமை மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பிபிஏனா என்ன, அந்த கோர்சஸ்க்கு இருக்க வேல்யூவை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.